Hi students, good morning. Today I am going to talk about nouns, the basic and most important of the part of speech. I give you the lecture based on your textbook. The page number is 6. What is noun? A noun is a word. It defines a name, place and thing. Based on your book, I just read the text. A noun is a word that names a person, place, idea, thing or quality. நவுன்னா என்ன அப்படின்னு கேட்டால், நவுன் அப்படிங்கிறதுக்கு தமிழில் சொல்லணும் அப்படின்னா, நவுன் அப்படின்னா பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் ஒரு பெயர்ச்சொல்லாக இருக்கும். அந்த பெயர்ச்சொல் எதை பற்றிலாம் சொல்லும் அப்படின்னா, ஒரு பர்சன், ஒரு ஆளை பற்றியோ அல்லது ஒரு பிளேஸ் இடத்தை பற்றியோ அல்லது ஐடியாவை பற்றியோ அல்லது திங் ஆர் குவாலிட்டி இதை பற்றிலாம் சொல்லக்கூடியது நவுன். ஸோ நவுன்ஸ் அப்படிங்கிறத 2 வகையாக பிரிக்கிறாங்க. அந்த 2 வகையாக பிரிக்கிறதுல சிங்குலர் அண்ட் ப்ளூரல். Nouns are singular or plural depending on the number they refer to. ஸோ நம்பர் அப்படின்னா எண்ணிக்கையின் அடிப்படையில் பெயர்ச்சொற்களை 2 வகையாக பிரிக்கிறாங்க. அந்த 2 வகையில் முதல் வகை என்ன அப்படின்னா சிங்குலர், another one plural. Singular and plural nouns. A singular noun names one person, place, idea, thing or quality. சிங்குலர் நவுன் அப்படின்னு சொன்னால் எதை பற்றி சொல்லும் அப்படின்னா, ஒரே ஒரு ஆளை பற்றியோ அல்லது ஒரு இடத்தை பற்றியோ அல்லது ஒரு ஐடியாவை பற்றியோ அல்லது ஒரு திங் ஆர் குவாலிட்டி. ஐடியா, திங் அப்படின்னா பொருள்னு அர்த்தம். குவாலிட்டி அப்படிங்கிறது தன்மை, ஒரு பொருளினுடைய தன்மை, அதை பற்றி சொல்லலாம். A plural noun names more than one person, place, idea or thing. Plural noun பன்மையில் இருக்கக்கூடிய பெயர் சொற்கள் எதை பற்றி சொல்லும் அப்படின்னு சொன்னால், ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்களை பற்றியோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்தை பற்றியோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை பற்றியோ சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு சிங்குலர் நவுன்லேருந்து ப்ளூரல் நவுனாக எப்படி மாற்றுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒருமையிலேருந்து பன்மையாக எப்படி மாற்ற முடியும்? ஒரு சாதாரண ஒரு பெயர்ச்சொல், அந்த பெயர்ச்சொல்லை ஒருமையில் இருக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சொல்லை பன்மையாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 8 கேட்டகரிஸில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரூல். த ஃபர்ஸ்ட் ரூல், add s to most singular nouns to make them plural. ஸோ ஒரு பெயர்ச்சொல் ஒரு பெயர்ச்சொல் இருக்குது. அந்த பெயர்ச்சொல்லை ஒருமையில் இருக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சொல்லை பன்மையில் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பேசிக் ரூல், ஃபர்ஸ்ட் ஒன் ரூல் என்ன அப்படின்னா எஸ் அப்படின்னு ஆட் பண்ண சொல்கிறாங்க. இப்போது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸ், கேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன அப்படின்னா, இந்த பேசிக் நவுன் அப்படிங்கிறது டாக் அப்படின்னா சிங்குலர். இப்போ இந்த ப்ளூரலில் எப்படி மாற்றலாம் அப்படின்னா, டாக் அப்படிங்கிற வார்த்தையோட எஸ் அப்படிங்கிற லெட்டரை சேர்க்கும்போது டாக்ஸ் அப்படின்னு மாறுது. ஸோ இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கேட். ஸோ கேட் அப்படிங்கிறது சிங்குலர், அதை ப்ளூரலாக மாற்றும்போது கேட்ஸ் அப்படின்னு மாறுது. ஸோ இந்த ரூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெயர்ச்சொல் ஒருமையில் இருக்குது, அந்த ஒருமையில் இருக்கக்கூடிய பெயர்ச்சொல்லை பன்மையாக மாற்றுறதுக்கு எஸ் அப்படிங்கிற லெட்டரை சேர்க்கும்போது சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
The second one rule, add es to singular nouns that ends in ss, sh, ch and x to make them plural. ஸோ இப்போ செகண்ட் ரூல் இரண்டாவதாக சொல்லப்படுற விதி என்ன அப்படின்னு கேட்டால், பெயர் சொல்லாக இருக்கக்கூடியது குறிப்பாக சில வார்த்தைகள் எப்படி முடியுது, அந்த வார்த்தையினுடைய கடைசி எழுத்துக்கள் எப்படி முடிஞ்சால் அதை ப்ளூரலாக மாற்ற முடியும், எதை பேஸ் பண்ணி ப்ளூரலாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு சில வார்த்தைகள் எப்படி முடியுது அப்படின்னா, எஸ்எஸ் அப்படிங்கிற வார்த்தையில் முடியுது, எழுத்துக்களில் முடியுது. எஸ்எஸ் அப்படிங்கிற எழுத்துக்களில் முடிஞ்சாலோ அல்லது எஸ்ஹெச் அப்படின்ற வார்த்தையில் முடிஞ்சாலோ அல்லது சிஹெச் அப்படிங்கிற வார்த்தையில் முடிஞ்சாலோ அல்லது எக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகளில் எக்ஸ் அப்படிங்கிற எழுத்தில் முடியக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் என்னவா பண்ண முடியும் அப்படின்னா, சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக மாற்றுறதுக்கு இஎஸ் அப்படிங்கிற எழுத்தை சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால், இஎஸ் அப்படிங்கிற எழுத்துக்களை சேர்த்தோம் அப்படின்னா சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். கிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அப்போ கேஐஎஸ்எஸ் இது சிங்குலர் நவுன். இப்போ இதோட இஎஸ் அப்படின்ற எழுத்துக்களை சேர்க்கும்போது அது ப்ளூரலாக மாறுது. ஸோ இப்போ இதுக்கு பேசிக் ரூல் என்னவா சொல்கிறாங்க, கேஐஎஸ்எஸ். இப்போ எஸ்எஸ் அப்படிங்கிற எழுத்துக்களில் முடிஞ்சிருக்கிறதுனால அதை ப்ளூரலாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இஎஸ் அப்படிங்கிற எழுத்துக்களை சேர்க்குறோம். இதுதான் ரூல். ஸோ கிஸ் அப்படிங்கிறது சிங்குலர் நவுன் அண்ட் இஎஸ் அப்படின்ற எழுத்துக்களை சேர்க்கும்போது கிஸ்ஸஸ் அப்படின்னு மாறுது. ஸோ இது ப்ளூரலாக மாறிடுச்சு. அடுத்தது புஷ், பியூஎஸ்ஹெச். இப்போது எஸ்ஹெச் அப்படிங்கிற எழுத்துக்களில் இந்த வார்த்தை முடிஞ்சிருக்கு. ஸோ சிங்குலர் நவுன்லேருந்து, அதாவது ஒருமையிலிருந்து பன்மையாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்ஹெச் அப்படிங்கிற எழுத்துக்களில் முடிஞ்சிருக்கிறதுனால அதை ஒருமையிலேருந்து பன்மை மாற்றுறதுக்கு இஎஸ் அப்படிங்கிற எழுத்துக்களை சேர்த்துக்கிறோம். ஸோ இது புஷ்ஷஸ். நெக்ஸ்ட் ஒன் சர்ச். சர்ச் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சிங்குலர், சிஹெச்யூஆர்சிஹெச். இப்போ இந்த சர்ச் அப்படிங்கிற வார்த்தையில் சிஹெச் அப்படிங்கிற எழுத்துக்கள் எழுத்துக்களில் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இந்த சர்ச் அப்படிங்கிற சிங்குலர் நவுனை நம்ம ப்ளூரலுக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஎஸ் அப்படிங்கிற எழுத்துக்களை கடைசியில் சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ இது என்னவா மாறுது, சிங்குலர் சர்ச்சிலேருந்து ப்ளூரல் சர்ச்சஸ் அப்படின்னு மாறுது. அடுத்தது ஃபாக்ஸ், எஃப்ஓஎக்ஸ், ஃபாக்ஸ். இப்போ இந்த வார்த்தையில் கடைசி ஒரு எழுத்து என்ன அப்படின்னா எக்ஸ்ன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இந்த எக்ஸ் அப்படின்னு முடிஞ்சிருக்கிறதுனால நம்ம சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஎஸ் அப்படிங்கிற எழுத்துக்களை சேர்க்குறோம். ஸோ இப்போ ஃபாக்ஸ் அப்படிங்கிறது சிங்குலர் நவுன் அண்ட் ஃபாக்ஸஸ் அப்படின்னா ப்ளூரல் நவுனாக மாறுது. இது இரண்டாவது விதி. இந்த விதியில் என்ன சொல்லியிருக்காங்க, எஸ்எஸ், எஸ்ஹெச், சிஹெச் அண்ட் எக்ஸ் இந்த எழுத்துக்களில் சில வார்த்தைகள் முடியும். அந்த மாதிரி முடியக்கூடிய வார்த்தைகளோட இஎஸ் அப்படின்னு சேர்த்தா சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேர்ட் ஒன் ரூல், சம் நவுன்ஸ் ஹாவ் ஸ்பெஷல் ப்ளூரல் ஃபார்ம்ஸ். ஸோ சில சிங்குலர் நவுன்ஸ் ஹாவ் ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் ப்ளூரல். இப்போ சிங்குலரில் ஒருமையில் இருக்கக்கூடிய சில பெயர் சொற்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூரலாக மாற்றுறதுக்கு, பன்மையாக மாற்றுறதுக்கு சில சிறப்பு விதிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது சிறப்பு அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ முதல் ரெண்டு விதியில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ், ஒரு சிங்குலர் நவுனோட எஸ் சேர்த்தா ப்ளூரலாக மாறிடும். ரெண்டாவது விதியில் பார்த்தீங்கன்னா இஎஸ் அப்படிங்கிற லெட்டர்ஸை சேர்த்தா ப்ளூரலாக மாறிடும். ஆனால் இங்கே நம்ம எழுத்துக்களை சேர்க்க போகிறது கிடையாது. ஆனால் எழுத்துக்களுடைய வடிவம் அண்ட் அதனுடைய சவுண்டு மாறப்போகுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிள் பாருங்கள், மேன், எம்ஏஎன் மேன்.
ஸோ மேன் அப்படிங்கிறது சிங்குலர். இப்போ இதை ப்ளூரலாக மாற்றும்போது என்னவா மாற்றுறோம் அப்படின்னா மென் அப்படின்னு மாற்றுறோம். இப்போது மேன் அப்படிங்கிறதுல ஏ அப்படின்னு எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஒரு தனி மனிதன் அப்படின்னு சொல்கிறது. மேன் அப்படின்னா ஒரு மனிதன். மென் அப்படின்னு சொல்லும்போது மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஆண்களை சொல்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற வார்த்தை. மேன் அப்படின்னா ஆண் அப்படின்னு சொல்லலாம். மென் அப்படின்னு சொல்லும்போது ஆண்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் எழுத்து மாறி இருக்குது, அதோட சவுண்டும் மாறி இருக்குது. மேன், மென். இப்போ மேன் அப்படிங்கிறது சிங்குலர், மென் அப்படிங்கிறது ப்ளூரல். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உமன். உமன் அப்படிங்கிறது சிங்குலர், விமன் அப்படிங்கிறது ப்ளூரல். இப்போ உமனில் பார்த்தீங்கன்னா WOMAN உமன். அடுத்தது விமன் அப்படின்னா WOMEN விமன். ஸோ இப்போ இங்கே இந்த ரெண்டு வார்த்தைகளையும் பார்க்கும்போது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த விதிகள் படி இது இல்லை. ஸோ இதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஸ்பெஷல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளூரல் ஃபார்ம் வந்து என்ன இருக்குது, ஸ்பெஷலாக ப்ளூரல் ஃபார்ம்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உமன் அப்படின்னு சொன்னால் பெண், விமன் அப்படின்னு சொன்னால் பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சைல்டு. சைல்டு அப்படின்னு சொன்னால் குழந்தை, ஒரு குழந்தை. இப்போ அதை வந்து ப்ளூரல் ஃபார்முக்கு எப்படி மாற்றணும் அப்படின்னு சொன்னால் சில்ட்ரன். சைல்டு அப்படின்னு சொல்லும்போது CHILD அப்படின்னு ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணுறோம். சில்ட்ரன்னு சொல்லும்போது CHILDREN அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது டூத். டூத் அப்படின்னா பல், TOOTH அப்படின்னு சொல்கிறோம். ஒருமையில் டூத், பன்மையில் என்னவா சொல்கிறோம், டீத்து அப்படின்னு சொல்கிறோம். TEETH டீத்து. அடுத்தது ஃபுட், FOOT ஃபுட். அது சிங்குலரில் இருக்குது. அடுத்ததாக அதை ப்ளூரலில் மாற்றும்போது என்னவாகுது, ஃபீட்டு, FEET ஃபீட் அப்படின்னு மாறுது. ஸோ இதில் வந்து நம்ம எந்த எழுத்துக்களையும் சேர்க்கலை. அதே நேரம் இதில் எப்படி ஒருமையிலேருந்து பன்மையாக மாற்றிருக்கோம் அப்படின்னா எழுத்துக்கள் மாறி இருக்கு, அதோட அந்த வார்த்தையினுடைய சவுண்ட்ஸ், இந்த ப்ரொனன்சிங் வே, இந்த சவுண்டு வாசிக்கிற முறை அப்படிங்கிறது மாறி இருக்கு. ஸோ இதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க இந்த ரூலில், சம் நவுன்ஸ் ஹாவ் ஸ்பெஷல் ப்ளூரல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ரூல், ஃபோர்த் ஒன் ரூல், when a word ends in consonant plus y, the plural form has IES. When a word ends in consonant plus y, the plural form has IES. இப்போ இந்த ரூல், ஃபோர்த் ஒன் ரூல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய இறுதி எழுத்து அப்படிங்கிறது கான்சனன்ட் சவுண்டோட ப்ளஸ் ஒய் அப்படிங்கிற லெட்டரோட முடிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால், அதை ஒருமையில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை பன்மையாக மாற்றும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா IES அப்படின்னு மாற்றுறோம். இப்போ கான்சனன்ட் சவுண்டு அப்படின்னு சொன்னால் என்ன, சப்போ AEIOU இந்த லெட்டர்ஸை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய ABCDயில், அதாவது 26 ஆல்ஃபபெட்ஸ், 26 லெட்டர்ஸில் AEIOU இந்த எழுத்துக்களை தவிர மிச்ச எழுத்துக்கள் எல்லாமே கான்சனன்ட்ஸ். இப்போ அந்த கான்சனன்ட் சவுண்டோட ஒய் அப்படிங்கிற லெட்டரில் ஒரு வார்த்தை ஒருமையில் இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தையை ப்ளூரலாக மாற்றும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒய் அப்படிங்கிற எழுத்தை எடுத்துட்டு ஒய்க்கு பதிலாக IES அப்படின்னு நம்ம சேர்க்குறோம். இங்கே வார்த்தைகளை பாருங்கள். பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ பார்ட்டி அப்படின்னு சொல்லும்போது டி அப்படிங்கிற லெட்டர் வந்து கான்சனன்ட்டு லெட்டர். ஸோ அதுக்கப்புறம் ஒய் அப்படிங்கிற லெட்டர் வந்திருக்கு. இப்போ கான்சனன்ட் ப்ளஸ் ஒய். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிங்குலரில் இருக்கிறத ப்ளூரலாக மாற்றும்போது பார்ட்டிஸ் அப்படின்னு மாற்றுறோம். இப்போ அந்த கான்சனன்ட் லெட்டருக்கு அடுத்து ஒய் லெட்டர் இருக்குது. ஒய் லெட்டரை எடுத்துட்டு பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது PART ஒய் லெட்டரை எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், IES அப்படிங்கிற எழுத்துக்களை சேர்த்து ப்ளூரலாக மாற்றிருக்கோம். பார்ட்டி அப்படிங்கிறது சிங்குலர், பார்ட்டிஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். நெக்ஸ்ட் ஒன் லேடி, LADY. இப்போ டி அப்படிங்கிற எழுத்து என்ன அப்படின்னா கான்சனன்ட். ஸோ அதோட கான்சனன்ட் லெட்டர் ப்ளஸ் ஒய். இப்போ அந்த என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒய் லெட்டரை எடுத்துகிட்டு லேடிஸ் அப்படின்னு நம்ம மாற்றுறோம். LADIES. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வேர்ட் ஸ்டோரி, STORY. இங்கே ஆர் அப்படிங்கிறது கான்சனன்ட் ப்ளஸ் ஒய். அந்த ரூல் படி கான்சனன்ட் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது படி STOR ஒய் லெட்டரை எடுத்துகிட்டு ஸ்டோரிஸ் STORIES அப்படின்னு IES அப்படிங்கிற எழுத்துக்களை சேர்த்துருக்கோம். அடுத்து நானி, NANNY. இந்த இடத்துல NANNY அப்படிங்கிறதுல N அப்படிங்கிறது கான்சனன்ட் லெட்டர், அடுத்தது ஒய். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒய் லெட்டரை எடுத்துகிட்டு IES அப்படிங்கிற எழுத்துக்களை சேர்த்து நானிஸ் அப்படின்னு சேர்த்துருக்கோம். NANNIES நானிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் ரூல், ஃபிஃப்த் ஒன் ரூல், ஆட் எஸ் டு most singular nouns that end in vowel plus y to make them plural. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சிங்குலர் நவுன், ஒரு ஒருமையில் இருக்கக்கூடிய ஒரு பெயர் சொல்லு வவ்வல் சவுண்டில் முடியுது, அதோட ப்ளஸ் ஒய் அப்படிங்கிற லெட்டர் வந்தால் அதை நம்ம என்னவா பண்ணுறோம் அப்படின்னா எஸ் அப்படிங்கிற எழுத்தை கொண்டு ப்ளூரலாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வவ்வல் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால், வவ்வல் எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னால் AEIOU. இந்த எழுத்துக்கள் எல்லாமே என்ன அப்படின்னா வவ்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. AEIOU வவ்வல்ஸ். ஸோ இப்போ இந்த வவ்வல் சவுண்டு அண்ட் வவ்வல் லெட்டர் ப்ளஸ் ஒய். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வார்த்தை எக்ஸாம்பிள் பாருங்கள். பாய், BOY. எஸ், பாய்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஹாலிடேஸ், கைஸ், கீஸ். இப்போ பாய் அப்படிங்கிறது நம்ம எழுத்தாக பார்க்கும்போது சிங்குலர், சரியா, BOY பாய் அப்படின்னு சொன்னால் எழுத்தாக பார்க்கும்போது ஒய் லெட்டர். ஸோ இங்கே இங்கே எழுத்து கிடையாது, சவுண்டு. பாய் அப்போ இ அப்படின்ற எழுத்தாக முடியுது, சவுண்டு இ சவுண்டு, பாய். இப்போ இ அப்படின்ற எழுத்தில் முடியறதுனால AEIOU, அதில் AEI அப்படிங்கிற அந்த ஐ லெட்டருக்கான சவுண்டில் இந்த பாய் அப்படிங்கிற வார்த்தை முடிஞ்சிருக்கு. ஸோ பாய்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, பாய் அப்படிங்கிற வார்த்தையோட எஸ் அப்படிங்கிற லெட்டரை சேர்த்து ப்ளூரலாக மாற்றிருக்காங்க. அடுத்தது ஹாலிடே, சேம் ரூல் சேம் சவுண்ட். ஹாலிடே அப்படிங்கிறது சிங்குலர் அண்ட் அதோட என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணி ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்க இந்த 4 வார்த்தைகளுமே நமக்கு எழுத்தாக பார்க்கும்போது ஒய் அப்படின்னு இருக்குது. ஸோ AEIOU அப்படிங்கிற எழுத்துக்களை தவிர மிச்சம் இருக்கிற எல்லா எழுத்துக்களுமே கான்சனன்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒய் அப்படிங்கிறது கான்சனன்ட்டா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ இந்த ஒய் அப்படிங்கிற லெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்கள், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து இ, சரியா, அந்த சவுண்டையும் அண்ட் எழுத்தையும் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாய், BOY பாய். அப்போ ஓ அப்படிங்கிறது AEIOU அப்படிங்கிற கேட்டகரியில் வருது.
ப்ளஸ் ஒய். ஸோ பாய்ஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அடுத்தது ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுல ஹாலிடே HOLIDA, ஏ அப்படிங்கிறது வவ்வலில் வரக்கூடிய எழுத்து. அடுத்தது ஒய் அப்படிங்கிற லெட்டர் சேர்ந்துருக்கு. ஸோ அப்போ நம்ம ப்ளூரலாக என்னவா மாற்றிருக்கோம், ஹாலிடேஸ் அப்படின்னு மாற்றிருக்கோம். அடுத்தது கை. இப்போ GUY கை அப்படின்னு சொன்னால் யூ லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வவல் சவுண்ட்ஸில் வவல் லெட்டர்ஸில் வரக்கூடியது. அப்போ வவல் லெட்டர் ப்ளஸ் ஒய். அப்போ ப்ளூரலாக எப்படி மாற்றிருக்கோம், எஸ்ஸு சேர்த்து கைஸ் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கீஸ், KEY. கீ அப்படிங்கிறது சிங்குலர், அதே இதே ப்ளூரலாக மாற்றும் போது கீஸ் அப்படின்னு மாறுது. அப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் சென்டரில் இருக்கக்கூடிய இ லெட்டர் வந்து வவ்வல் ப்ளஸ் ஒய். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம், சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக மாற்றும் போது எஸ் அப்படின்றத ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரூல், 6th ஒன் ரூல் என்ன அப்படின்னா, சம் நவுன்ஸ் எண்ட் இன் F or FE. ரிமூவ் F or FE and replace it with VES. இப்போ 6th ரூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெயர் சொல் ஒருமையில் இருக்கும்போது எஃப் அப்படிங்கிற எழுத்தில் முடிஞ்சிருந்தாலோ அல்லது FE அப்படிங்கிற எழுத்துக்களில் முடிஞ்சிருந்தாலோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எஃப் அப்படிங்கிற எழுத்தையோ அல்லது FE அப்படிங்கிற எழுத்தையோ எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், VES அப்படிங்கிற எழுத்துக்களை சேர்த்து ஒருமையிலேருந்து பன்மையாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்கள், லைஃப். இப்போ லைஃப் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா LIFE. இப்போ இந்த வார்த்தை எப்படி முடிஞ்சிருக்கு, FE அப்படிங்கிற எழுத்துக்களில் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிங்குலரில் இருக்கக்கூடிய அந்த சிங்குலரில் இருக்கக்கூடிய வார்த்தையை ப்ளூரலாக மாற்றுறதுக்கு FE அப்படிங்கிற எழுத்துக்களை எடுத்துட்டு VES அப்படிங்கிற எழுத்துக்களை சேர்க்குறோம். இங்கே லைஃப்ஸ் அப்படின்னு சொல்லுது. லைஃப் அப்படிங்கிற வார்த்தை என்னவா மாறுது, லைவ்ஸ் அப்படின்னு மாறுது. LIVES லைவ்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வேர்ட் லீஃப், LEAF லீஃப். ஸோ லீஃப் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா எஃப் அப்படிங்கிற லெட்டரில் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ எஃப் அப்படிங்கிற லெட்டர் முடிஞ்சிருக்கு அப்படின்றதுனால நம்ம ப்ளூரலாக எப்படி மாற்றுறோம், எஃப் லெட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு VES அப்படிங்கிறத ஆட் பண்ணுறோம். ஸோ லீவ்ஸ். லீஃப் அப்படிங்கிற வார்த்தை லீவ்ஸாக மாறுது. LEAVES லீவ்ஸ். அடுத்தது தீஃப் அப்படின்ற வார்த்தை. தீஃப் அப்படின்னு சொன்னால் எஃப் லெட்டரில் முடிஞ்சிருக்கு. அகைன் த ரூல் VES அப்படிங்கிறத ஆட் பண்ணுறோம், எஃப் லெட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு THIEVES தீவ்ஸ் அப்படின்னு மாறுது. அடுத்து வைஃப், WIFE வைஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா FE லெட்டரில் முடியுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா FE லெட்டரை சிங்குலரில் இருக்குது அதை ப்ளூரலாக மாற்றுறதுக்கு FE லெட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு VES அப்படிங்கிற எழுத்துக்களை சேர்த்து வைவ்ஸ் அப்படின்னு மாற்றுறோம். இப்போ இதனுடைய சவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்குலரில் இருக்கும்போது ஒரு சவுண்டும் ப்ளூரலில் மாறும்போது வேறு ஒரு சவுண்டுமாக மாறுது. உங்களுடைய ரெஃபரன்ஸுக்காக திருப்பி இந்த வார்த்தைகளை வாசித்து காமிக்கிறேன். லைஃப், lives, leaf, leaves, thief, thieves, wife, wives. Next one rule, some nouns do not change at all in the plural form. ஸோ சில வார்த்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிங்குலரில் இருக்கும்போதும் அதே வார்த்தைகளாக இருக்கும், ப்ளூரலில் மாறும்போதும் அதே வார்த்தைகளாக இருக்கும். எழுத்து வடிவத்திலேயோ அல்லது அதனுடைய ஒலியின் அமைப்புலேயோ எந்த ஒரு மாற்றமும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் நவுன்ஸ் do not change at all in the plural form. இப்போ சிங்குலர்லேயும் அதே தான், ப்ளூரல்லையும் அதே தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இப்போ அந்த சிங்குலர்லேயும் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறோம், ப்ளூரல்லையும் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சென்டென்சஸில் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இதை ப்ளூரலாக கன்சிடரேஷன் கொடுத்து அதுக்கான வேர்பு காம்பினேஷனை போடணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷீப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இப்போ இது சிங்குலர்லேருந்து ப்ளூரலுக்கு மாறும்போது அதே தான். சம் நவுன்ஸ் டு நாட் சேஞ்ச் அட் ஆல் இந்த ப்ளூரல் ஃபார்ம். ப்ளூரல் ஃபார்முக்கு மாற்றும்போது எந்த ஸ்பெல்லிங் வேரியேஷன்ஸும் வராது அண்ட் சவுண்டு வேரியேஷன்ஸும் வராது. இப்போ ஷீப். அடுத்தது ஃபிஷ். அடுத்து டீர், ஏர்க்ராஃப்ட், கெட்டில், ஃபர்னிச்சர், லக்கேஜ். இப்போ லக்கேஜ் அப்படிங்கிறது ப்ளூரலில் தான் இருக்குது. சிங்குலர்லேயும் அதே தான், ப்ளூரல்லையும் அதே தான். ஃபர்னிச்சர் அப்படின்னு சொன்னால் சிங்குலர்லேயும் அதே தான், ப்ளூரல்லையும் அதே தான். கெட்டில், ஏர்க்ராஃப்ட், டீர், ஃபிஷ், ஷீப் எல்லாமே சிங்குலர்லேயும் ப்ளூரல்லையும் ஒரே வார்த்தைகளாக தான் பயன்படுத்துகிறோம். இதில் எந்த ஸ்பெல்லிங் வேரியேஷன்ஸும் இல்லை, எந்த சவுண்டு வேரியேஷன்ஸும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரூல், த லாஸ்ட் ஒன் ரூல், 8th ஒன் ரூல் என்ன அப்படின்னா, சம் நவுன்ஸ் தட் எண்ட் இன் IS become ES in plural forms. இப்போது சில வார்த்தைகள், சில பெயர் சொல்கள் எப்படி இருக்குது அப்படின்னா IS அப்படிங்கிற எழுத்துக்களில் முடிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக எப்படி மாற்றுறோம் அப்படின்னா ES அப்படிங்கிற எழுத்துக்களை கொண்டு சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லும்போது சிங்குலரில் இருக்குது. இப்போ அதனுடைய ஸ்பெல்லிங் பாருங்கள், ANALYSIS. இப்போ IS அப்படிங்கிற எழுத்துக்களில் முடிஞ்சிருக்கு. இப்போ அனாலிசிஸ் இதே ப்ளூரலாக மாற்றும்போது என்னவா மாறுது அப்படின்னு சொன்னால் அனாலிசஸ் அப்படின்னு மாறுது. இப்போ அனாலிசிஸ். இப்போ IS அப்படிங்கிற எழுத்துக்களை பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ES அப்படிங்கிற எழுத்துக்களை சேர்த்து ப்ளூரலாக மாற்றிருக்கோம். அடுத்தது பேசிஸ், BASIS. இப்போ IS அப்படிங்கிற எழுத்துக்களில் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், பேசிஸ் அப்படின்னு ப்ளூரலாக ES அப்படிங்கிற எழுத்துக்களை கொண்டு மாற்றிருக்கோம். பேசிஸ், BASES அப்படின்னு மாறும். அடுத்தது கிரைசிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா CRISIS. IS அப்படின்னா அந்த வார்த்தை, அந்த பெயர்ச்சொல் ஒருமையில் இருக்கக்கூடிய பெயர்ச்சொல் இருக்குது. அதை பன்மைக்கு மாற்றும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிரைசிஸ். ஸோ CRISES. IS அப்படிங்கிற எழுத்துக்கள்லேருந்து என்னவா மாறுது, ES அப்படிங்கிற எழுத்துக்களை கொண்டு ப்ளூரலாக மாற்றிடுறோம். இப்போது இந்த வார்த்தைகளை திருப்பி வாசித்து காமிக்கிறேன். சிங்குலரில் இருக்கும்போது சவுண்டு எப்படி வருது, ப்ளூரலில் இருக்கும்போது சவுண்டு எப்படி வருது அப்படின்னு கவனித்து பாருங்கள். அனாலிசிஸ் சிங்குலர், அனாலிசஸ் ப்ளூரல், பேசிஸ் சிங்குலர், பேசஸ் ப்ளூரல், கிரைசிஸ் சிங்குலர், கிரைசஸ் அப்படின்னு சொல்லும்போது ப்ளூரல். ஸோ இந்த 8 வகையான விதிகளை கொண்டு தான் சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக நம்ம மாற்றுறோம். ஸோ இது இவங்களுக்கு இந்த பேஜ் நம்பர் 6ல் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நவுன்னு சிங்குலர் ப்ளூரல் அண்ட் சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக எப்படி மாற்றுறது, எந்த விதிகளின் அடிப்படையில் மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பேஜில் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் லெக்சரில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம திருப்பியும் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.